வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடத்தின் மாலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். கையடக்க தொலைபேசிகளுக்கான இணைய கட்டணம் அதிகரிப்பு தொடர்பாக வெளியான தகவல். எந்தவொரு கையடக்க சேவை வழங்கும் நிறுவனங்களும் தமது இணைய கட்டணங்களை அதிகரிக்கவில்லை என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல கையடக்க தொலைபேசி நிறுவனங்கள் இணைய கட்டணங்களை ரகசியமான முறையில் அதிகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் இந்திரஜித் கந்தபாங்கோட தெரிவித்துள்ளார். இது குறித்து உரிய நிறுவனங்களுடன் கலந்துரையாடிய போது கட்டண அதிகரிப்புகளை மேற்கொள்ளவில்லை என எழுத்து மூலமான கடிதங்கள் பெறப்பட்டுள்ளன. அவ்வாறான நிலையில் எந்தவொரு கையடக்க தொலைபேசி சேவை வழங்குகின்ற நிறுவனங்களும் ஆணைக்குழுவின் அனுமதி வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். போலியான தகவல்கள் குறித்து ஏமாற வேண்டாம் என பொது மக்களுடன் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் கேட்டுள்ளார். அனுமதியின்றி அதிகரிக்கப்படும் இணைய கட்டணங்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்க முடியும் என பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நாளொன்றுக்கு 2500 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் நாளொன்றுக்கு 1200 கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். கடவுச்சீட்டை பெறுவதற்கு பெருமளவான மக்கள் சுமார் 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளதாக முறையிடப்பட்டது. இந்நிலையில் அவசரமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தால் கடவுச்சீட்டை பெறுவதற்கு தனியான பிரிவொன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அந்த கவுண்டரில் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களை சிறப்பு குழு ஒன்று பரிசீலனை செய்து விரைவில் கடவுச்சீட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிழக்கு ஊவா, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும்.